இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு அதிகமான டேமேஜஸை ஒரு சில இடங்கள்லையும் ஏன் ரஷ்யாவோட சப்ளை செயின்ஸை உடைச்சதுலையும் முக்கிய பங்கு வகிச்சது அமெரிக்காவோட ஹைமார்ஸ் ஹை மொபிலிட்டி ஆர்ட்லரி ராக்கெட் சிஸ்டம். இந்த சிஸ்டம்ஸ் கிட்டத்தட்ட ரஷ்யாவோட நிறைய வீரர்களை கொன்னுச்சுன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட இந்த ஹைமார் சிஸ்டம்ஸை இப்போ ரஷ்யா ஒட்டுமொத்தமாக அடித்து துவச்சு இந்தாடா புடின்ற மாதிரி உக்ரைன் கையிலே கொடுத்துட்டாங்க. இப்போது அந்த ஹைமார் சிஸ்டம்ஸ் எல்லாமே ரிப்பேர் பண்ணுறதுக்காக அமெரிக்காவில் இருக்க பென்சில்வேனியாவுக்கு கிளம்பி போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு அஃபிஷியலாக உக்ரைன் ஒத்துக்கிட்டாங்க ரஷ்யாவோட ஜிர்கூன் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை எங்கள் மேலே ரஷ்யா ஏவி விட்டுருக்காங்க, அதை எங்களால் இன்டர்செப்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அதோட டேமேஜ் பார்ட்ஸை ப்ரூஃப்ஸாக கொடுத்து உக்ரைன் அவங்களோட பலவீனத்தை முதல் தடவையாக ஒத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க டேட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நானும் உங்கள் ஆர்கே, இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். ஹைமார்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து 30 யூனிட் வரைக்கும் இந்த அமெரிக்கா உக்ரைன் ரஷ்யா வார் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த உக்ரைனுக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் கொடுத்ததுமே ரஷ்யா ஒரு சில கிளைம்ஸ் வைக்கிறாங்க. அமெரிக்கா கொடுத்த இந்த ஹைமார் சிஸ்டம்ஸை நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம், கிட்டத்தட்ட 5 யூனிட்ஸை ஒட்டு மொத்தமாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம், மற்ற யூனிட்ஸ் எல்லாத்தையுமே பார்ஷியலாக டேமேஜ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. ஆனால் உக்ரைனும் அமெரிக்காவும் இதை கொஞ்சம் கூட ஒத்துக்கவே இல்லை. இது ஜஸ்ட் ஒரு ரஷ்யாவோட ப்ரொபகண்டா மட்டும்தான், இந்த சிஸ்டம்ஸை அவ்வளோ சீக்கிரத்தில் அழிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் உக்ரைனும் அவங்களோட தகவல்களை சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க சொன்னது ஒரு விதத்தில் உண்மையே சொல்லலாம். ஏன்னா இது எல்லாமே மொபைல் மூவபிள் பிளாட்ஃபார்ம்ஸ். ஒரு இடத்துல இருந்து குவார்டினேட்ஸ் கிடச்சி அட்டாக் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா வித்தின் செகண்ட்ஸ்குள்ளே இந்த இடத்த விட்டு அது எல்லாத்தையுமே அந்த ட்ரக்கை நகர்த்தி கொண்டு போயிடுவாங்க. ஒரு ஆர்ட்லரி ஃபயரோ இல்லை ஒரு ராக்கெட் ஃபயரோ இந்த லான்ச் குவார்டினேட்ஸை வச்சு ரஷ்யன்ஸ் பண்ணால் கூட அந்த இடத்துல வெறும் கிரவுண்டில் மட்டும்தான் எம்டி ஸ்ட்ரைக் நடக்கும். ஆனால் இந்த காலங்கள் எல்லாமே போக போக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. முதல்ல உக்ரைனியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா 2022 கர்சன் ரீஜனை விட்டு ரஷ்யன்ஸை பின்னாடி தள்ளினதுக்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்டது உக்ரைனியர்களுக்கு ஒரு பெரிய பவரை கொடுத்தது இந்த ஹைமார் சிஸ்டம் தான். ஏன்னா இந்த கர்சன் ரீஜன், இந்த நிப்ரோ ரிவரை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வரணும்னா அவங்களுக்கான சப்ளை செயின்ஸ் ஒரு சில ரூட்ஸ் வழியாக மட்டும்தான் உள்ளே வர முடியும், ஒரு சில பிரிட்ஜஸ் வழியாக மட்டும்தான். உக்ரைனியன்ஸ் என்ன பக்காவாக பிளான் பண்ணிட்டாங்கன்னா இந்த செயின்ஸை நம்ம உடைக்கணும், உள்ளே வர ரூட்டை அடித்து முடிச்சிட்டோன்னா இங்கே இருக்கவங்க ஐசோலேட் ஆகிடுவாங்க, ரஷ்யா பின்னாடி போக வேண்டியதை தவிர வேறு வழியே இல்லை. இல்லைனா ரஷ்யன்ஸ் மாட்டிப்பாங்க, அவங்களுக்கான சப்ளை செயின் எதுவுமே இல்லை, அவங்களுக்கான வெப்பன்ஸ் எதுவுமே கிடைக்கலனா அவங்க அந்த இடத்துல நின்று அட்டாக் பண்ண முடியாது, பெருசாக எதுவும் பண்ண முடியாது. ஆனால் ரஷ்யாவுக்கு இதில் சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அந்த இடத்துல இப்போ நம்ம பெருசாக எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, திரும்ப நமக்கு தேவைப்படுறப்போ அதை பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ரஷ்யன்ஸ் பின்வாங்கினதா ரஷ்யா தரப்புலேருந்து சொன்னாங்க. இப்படி ரஷ்யன்ஸை பின்வாங்க வச்சதில் பெரிய பங்கு இந்த சிஸ்டம் எல்லாத்துக்குமே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இப்படிப்பட்ட இந்த சிஸ்டம்ஸை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரஷ்யா நீ உள்ளே வர மிசைல்ஸை டிஃபெண்ட் பண்ணுறது தானே கஷ்டம்னு சொல்கிற, இந்த யூனிட்ஸை ஈஸியாக நீ போர்ட் பண்ணிவிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிவிட்டு அதை அழிக்கிறது தானே கஷ்டம்னு சொல்லிட்டேன், இதுலேருந்து வர மிசைல்ஸையே நான் என்னோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்டை வச்சு ஜாம் பண்ணிட்டேன்னா நீ என்ன பண்ணுவன்ற மாதிரி உள்ளே வர இந்த ஹைமார்ஸோட ராக்கெட்ஸ் எல்லாத்தையுமே எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அட்டாக்கு உள்ளாக்குறாங்க. இப்படி வரப்போ இந்த ராக்கெட்ஸ்க்கு என்ன ஆகுதுன்னா இதுக்கான ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்காம, ப்ராப்பரான இன்புட்ஸ் எதுவுமே கிடைக்காம மிஸ்ஃபயர் ஆகி கண்ணா பின்னான்னு ஒரு இடத்துல ஒரு ஆர்ட்லரி யூனிட் இருக்குது அதை நோக்கி இவங்க ஃபயர் பண்ணாங்கன்னா அது சம்மந்தமே இல்லாமல் பல கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு ஒரு எம்டி கிரவுண்டில் விழுந்து வெடிக்கிறது, வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் விழுதுன்னு சொல்லிட்டு இந்த ஹைமார்ஸை ஒட்டு மொத்தமாக ரஷ்யா குழப்பிட்டாங்க. நிறைய அமெரிக்காவோட டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸே இதை ஒத்துக்கிட்டாங்க. ரஷ்யா அவங்களோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்ஸில் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்க, அவங்களோட ஜாமிங் கெப்பாசிட்டிஸ் எல்லாமே அமெரிக்காவோட ஒரு படி மேலே இருக்குது, இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களோட வாதங்களை முன் வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்களே ஒத்துக்கிட்டதை கூட இந்த உக்ரைனியர்கள் ஒத்துக்கவே இல்லை. இப்போ சமீபத்தில் என்ன இருக்குன்னா இதே லுஹான்ஸ்க் ரீஜனில் வச்சும் அதே மாதிரி கர்சன் ரீஜனுக்கு பக்கத்தில் ஜாப்ரோசிஷியா ஃப்ரண்ட்டுக்கு பக்கத்தில் வச்சும் இந்த ஹைமார்ஸை ரஷ்யன்ஸ் போட்டு அடித்து எடுத்திருக்காங்க. அதில் பல யூனிட்ஸ் டேமேஜ் ஆகிருக்கு. ஒரு சில யூனிட்ஸ் இந்த இன்டாக்ட் கம்மியாக இருக்க யூனிட்ஸ் எல்லாம் உக்ரைனியன்ஸ் ரீகேப்சர் பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கு அமெரிக்காவுக்கே திரும்ப அனுப்பி வச்சுருக்காங்க. இதில் உக்ரைனில் லோட் ஆகிற இடத்துல இருந்தும் ஃபுட்டேஜஸ் லீக் ஆகிடுச்சு. அதே மாதிரி அமெரிக்காவோட பென்சில்வேனியாவில் இருக்க ஏர்பேஸில் இந்த AL-124ங்கிற விமானம் கீழே இறங்கி அதிலிருந்து இந்த ஹைமார்ஸ் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும் இல்லை ஹம்வி, அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ரஷ்யாவோட டேமேஜுக்கு உள்ளானது திரும்ப ரிப்பேர் ஃபெசிலிட்டிக்கு இங்கே வந்திருக்கின்றது அப்பட்டமாக வெளியில் தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் இன்னமும் உக்ரைனியர்கள் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க,
நாங்கள் தான் இந்த இடத்துல லீட் எடுத்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் தான் ரஷ்யாவை பின்னோக்கி தள்ள வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இன்னமும் அவங்க தோல்வியை ஒத்துக்காம ஒரு பொய்யை தான் சொல்லிட்டு தெரியுறாங்க. இப்போ நிறைய வெஸ்டர்ன் ஓரியன்ட் மீடியாஸ்லேயே ரஷ்யாவோட விக்டரி, அதாவது ரஷ்யா இந்த ஃப்ரண்ட் லைனை விட்டு முன்னோக்கி வர ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேசினாலும் இந்த உக்ரைனியர்கள் இதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ சமீபத்தில் நடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி தாக்குதல், உக்ரைன் மேலே கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் அதிகமான மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸை வச்சு ரஷ்யா ஒரு பெரிய அட்டாக் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அந்த அட்டாக்ல ரஷ்யா அவங்களோட ஜெர்கூன் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை யூஸ் பண்ணதா உக்ரைன் முதல் தடவையாக ஒத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பல தடவை ரஷ்யா வந்து இந்த மாதிரி மிசைல்ஸை யூஸ் பண்ணதான் அவங்க சைட்லன்னு சொல்லியிருந்தாலும் உக்ரைனியன்ஸ் இன்னைய வரைக்கும் இந்த ஜிர்கூன் வேரியண்ட்ல இருக்க மிசைல்ஸை ரஷ்யா யூஸ் பண்ணதா ஒத்துக்கவே இல்லை. அதுக்கு பதில் பல மிசைல்ஸ் கேஹெச் வேரியண்ட்ல இருக்க மிசைல்ஸும் ரஷ்யாவோட இன்னொரு ஹைப்பர்சானிக் மிசைலான கின்சால் ஹைப்பர்சானிக் மிசைல் இதுதான் அட்டாக் பண்ணுச்சுன்னு சொல்லுவாங்களே தவிர இந்த வேரியண்ட்ல இருக்க மிசைல் இது வரைக்கும் உள்ள வந்ததா உக்ரைனியன் சொன்னதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரஷ்யன்ஸ் இன்னொரு சம்பவம் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, P-800 ஓனிக்ஸ் தெரியும், ரஷ்யா கிட்ட இருக்க பிரம்மோஸோட ஒரு வேரியண்ட். அந்த மிசைலை கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து லான்ச் பண்ணி அதையும் ஒரு ஹை ஸ்பீட் வர மிசைலாக மாற்றி இந்த உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு எதிராக பயன்படுத்தியிருக்காங்க. இப்படி உள்ளே வந்த இந்த மிசைல்ஸை ஏற்கனவே அந்த மிசைலை இன்டர்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த மிசைல் இன்னும் ஹை ஸ்பீடில் வரப்போ அதை உக்ரைனில் இருக்க எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாலையும் கேப்சர் கூட பண்ண முடியாமல் போயிருக்கு. சரி, அதை விடுங்க, இந்த ஜிர்கூன் மிசைலோட கதைக்கு வரும். இந்த ஜிர்கூன் மிசைலை ரஷ்யா இப்போ ஷிப் பேஸ்டு லான்ச்சர்ஸ்லேருந்து ஃபயர் பண்ணியிருக்கிறதா நிறைய தகவல்கள் வெளியே சொல்கிறாங்க. அப்படி உண்மையிலேயே ரஷ்யன்ஸ் இதை பண்ணியிருந்தாங்கன்னா இது கிட்டத்தட்ட ரஷ்யா பண்ண ஒரு பெரிய சம்பவம்னு சொல்லலாம். இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை இப்போ வரைக்கும் இந்த 2 வேரியண்ட்டையுமே ரஷ்யா மோஸ்ட்டாக அவங்களோட மொபைல் லான்ச்சர்ஸில் இருந்தும் அப்படி இல்லைனா அவங்களோட விமானங்களில் இருந்து மட்டும்தான் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கப்பலில் இருந்து மட்டும் லான்ச் பண்ணுற மாதிரி ரஷ்யா இதை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உக்ரைனுக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சுனே சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே பிளாக் சீப்பில் பண்ண அட்டாக்குக்கு ரஷ்யா எப்படா பழிவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனாக உங்களுக்கு மாறிடும் உக்ரைனை வச்சு இன்னமும் செய்யறதுக்கு. இப்படி உள்ள வந்த இந்த ஹைப்பர்சானிக் மிசைலை உக்ரைனால் டிஃபெண்ட் பண்ண முடியல. ஆஸ் யூஷுவல் அது போய் அதோட டார்கெட்டை டெஸ்ட்ராய் பண்ணி வெடிச்சு சிதறிச்சு. இப்போது ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் அதோட அந்த சிதைந்த பாகங்கள்னு சொல்லுவாங்கள்ல அந்த மிசைலோட பார்ட்ஸ், அது எல்லாத்தையுமே எடுத்து பார்க்குறப்போ ஒரு விஷயம் தெளிவாக புரியுது. ரஷ்யா தயாரித்த லேட்டஸ்ட் மிசைல், அதாவது இந்த 2023 தயாரித்த மிசைலை ரஷ்யா இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதில் நிறைய சீரியல் நம்பர்ஸ், நிறைய மார்க்கிங்ஸ் எல்லாமே இருக்குது. அதை எடுத்து இவங்க தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க ரஷ்யா கிட்ட மிசைல்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் இங்கே பாருங்கள், ரஷ்யா அவங்களோட லேட்டஸ்ட் மிசைல்ஸை உக்ரைன் மேலே ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யா இந்த வாரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட பயங்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சீரியல் நம்பர் அவங்களோட கிளைம் படி பார்த்தோன்னா 26, 23 இருக்குது. கண்டிப்பாக அப்படின்னா 2023 கடைசி கட்டத்தில் தான் இந்த மிசைலானது தயாரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ இந்த மிசைல் உள்ளே வந்தது, அதை எங்களால் இன்டர்செப்ட் பண்ண முடியலன்னு உக்ரைன் ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். இல்லைனா போகிற போக்கில் திரும்ப இந்த மிசைலை நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணுறோம் சொல்லியிருப்பாங்க. இந்த மிசைலை இன்டர்செப்ட் பண்ணுறதுன்றது கிட்டத்தட்ட நியர்லி இம்பாசிபிள். ஏன்னா சத்தத்தோட வேகத்தை விட மாக் 9 ஸ்பீட், ஒலியோட வேகத்தை விட 9 மடங்கு வேகத்தில் போகக்கூடிய இந்த மிசைலை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய டெக்னாலஜி இன்னும் அமெரிக்கா கிட்டே கிடையாது. ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க அந்த அப்டேட் சொல்லுதான். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ரஷ்யாவோட இந்த ஜிர்கூன் ஹைப்பர்சானிக் மிசைல் உக்ரைனுக்குள்ளே முதல் தடவை களமிறங்கியிருக்கு, அதுவும் ஷிப் பேஸ்டு லான்ச்சர்ஸ்லேருந்து. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அமெரிக்காவோட ஹைமார் சிஸ்டம்ஸை ரஷ்யா ஒட்டுமொத்தமாக உடச்சி கொடுத்ததை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடுவது உங்கள் ஆர்கே.